ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆதியாகம புத்தகம் 19வது அதிகாரம் 29வது வசனம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆம் தேவ ஜனமே, அழிவின் நடுவிலிருந்து கர்த்தர் லோத்தை காப்பாற்றினார். சொதோம் கொமோரா பட்டணம் கந்தகத்தினாலும் அக்கினியினாலும் இதோ இரையாக்கப்பட்ட பொழுது, அழிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து லோத்தை அழிவின் நடுவில் இருந்து காப்பாற்றினார். இதோ அழிந்து கொண்டிருக்கிற தேசத்தின் நடுவில் இருந்து இதோ லோத்து காப்பாற்றப்பட்டான். யாரை நினைத்து? ஆபிரகாமை நினைத்து. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன், கர்த்தருக்காக எதையும் செய்ய துணிகிற மனுஷன், தான் நேசித்த மகனை கர்த்தருக்கு பலி கொடுக்க துணிந்த மனுஷன். ஆம் தேவ ஜனமே, ஆபிரகாமை நினைத்து கர்த்தர் லோத்தை காப்பாற்றினார். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தேவனை தேடுகிற ஒரு கூட்டமாக நீங்கள் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக நீங்கள் இருக்கிற பொழுது, உங்களை நினைத்து கர்த்தர் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார். அழிவின் நடுவில் இருந்து காப்பாற்றுகிற தேவன் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதாம் கந்தகமும் அக்கினியும் சொதோம் கொமோராவை அழித்து போடுவதற்கு கர்த்தர் பாருங்கள், அழிவின் மத்தியிலும் அவர் லோத்தை காப்பாற்றினார். ஆம் தேவ ஜனமே, எப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் கூட, வியாதி படுக்கையிலே உங்கள் உறவில் யார் இருந்தாலும் கூட, அவ்வளவுதான் என்று சொல்லி அழிக்கப்பட்டாலும் கூட, லோத்தினிடத்தில் நல்ல குணங்கள் அநேக இல்லாமல் இருந்தாலும் கூட, கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து அவனை காப்பாற்றினது போல உங்கள் குடும்பத்திலும் உங்களை நினைத்து கர்த்தர் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார். எனவே தேவ ஜனமே, அழிவின் நடுவில் இருந்து கர்த்தர் என் குடும்பத்தை காப்பாற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருங்கள். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் என்ன லாபம், என்ன நஷ்டம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்காதீர்கள். உங்களை நினைத்து உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உங்களை நினைத்து உங்கள் குடும்பம் அழிவில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது. உங்களை நினைத்து உங்கள் குடும்பம் சேதம் இல்லாமல் பாதுகாக்கப்படுகிறது. உங்களை நினைத்து உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. எனவே தேவ ஜனமே, சந்தோஷமாக இருங்கள். தேவனுக்கு பயந்து நடங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, சொதோம் கொமோரா பட்டணத்திலிருந்து எப்படி ஆண்டவரே நீர் அப்பா ஸ்தோத்திரம் ஆபிரகாமை நினைத்து லோத்தை காப்பாற்றினீரோ, எங்களை நினைத்து எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சொந்தங்களையும் நீர் காப்பாற்றி ரட்சிக்கும்படியாக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளை ஆண்டவரே நீர் எங்களை நினைத்து அருளுகிறீர் என்ற விசுவாசத்தோடு, இந்த உலகத்தில் யார் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை நினைக்கிற தேவன் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah.